வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்றா இருக்கக்கூடிய அந்தாதி இலக்கிய வகையை சார்ந்த அபிராமி அந்தாதி அப்படிங்கிற நூலை பத்தி பார்க்கலாம். இந்த நூல்ல இடம்பெற்ற கலையாத கல்வியும் குறையாத வயதும் இந்த பாடலுடைய பொருளை இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நதி. அபிராமி அந்தாதி. அந்தாதி சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்று. அந்தாதிய அந்தம் கூட்டல் ஆதி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அந்தம் அப்படிங்கிறது முடிவு, ஆதி என்பது தொடக்கம். ஒரு பாடலுடைய முடிவு அடுத்த பாடலுடைய தொடக்கமா வர்றதுனால இந்த இலக்கியம் அந்தாதி அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றது. அபிராமி அந்தாதி நூலை இயற்றியவர் அபிராமி பட்டர். இறைவியான அபிராமி மீது அதிகமா வச்சிருந்த பக்தியின் காரணமா இந்த நூலை இயற்றியிருக்கிறாரு ஆசிரியர். காப்பு செயல் நூற்பயனோட சேர்த்து 102 பாடல்களை இந்த நூல் கொண்டுட்டு இருக்கு. அபிராமி அந்தாதி நூல் எப்படி உருவானது அப்படிங்கிற சூழலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அபிராமி அந்தாதியுடைய ஆசிரியர் அபிராமி பட்டர். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணிய ஐயர். மாயூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மயிலாடுதுறைக்கு பக்கத்துல திருக்கடையூர் அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்து வந்தவர் இந்த அபிராமி பட்டர். அபிராமி மீது அளவு கடந்த பக்தி வச்சிருந்ததுனால அபிராமி பட்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். அபிராமி பட்டரை அந்த ஊர் மக்கள் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி கேலி செய்யறது உண்டு. ஒரு நாள் திருக்கடையூர் கோவில்ல அபிராமி பட்டர் தியான நிலையில அமர்ந்திருக்கிறாரு. தன்னுடைய மனதுல அபிராமிய ஒரு ஒளி வடிவமா கொண்டு வணங்கிட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்துல தஞ்சையை ஆட்சி செய்து வந்த சரபோஜி மன்னர் தை அமாவாசைக்காக அந்த திருக்கடையூர் கோவிலுக்கு வராரு. அப்போ தியான நிலையில இருக்கக்கூடிய பட்டரை பார்த்து பேசுறதுக்கு முற்படுறாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் துர்தேவதையை வழிபடக்கூடிய பித்தனிவன் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி பேசுறாங்க. அதாவது வேண்டாத தெய்வத்தை வழிபடக்கூடிய பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் மன்னன் அவர்கிட்ட போய் பேசுறாரு. மன்னன் அபிராமி பட்டர் கிட்ட இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. தியான நிலையில இருக்கக்கூடிய அபிராமி பட்டர் தன்னுடைய மனதுல அபிராமிய ஒரு ஒளி வடிவமா பார்த்துட்டு இருக்கிறதுனாலையும் அமாவாசை திதிய பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லி தவறா சொல்லிடுறாரு. இதனால அரசனுக்கு கோபம் வருது. தன்னுடைய தியானம் கலைந்ததும் நடந்த நிகழ்வு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு அபிராமி பட்டர். அதற்காக மன்னன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்காக போறாரு. ஆனா மன்னன் கோபத்துல இருந்ததுனால திதிய மாத்தி சொன்ன உனக்கு இன்னைக்கு நிலவு வரல அப்படின்னா நீ தண்டனை பெறுவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இத கேட்ட அபிராமி பட்டர் அபிராமி கிட்ட மனம் உருகி வேண்டுறாரு. இன்னைக்கு பௌர்ணமி நிலவு எப்படியாவது வரணும், எனக்கு தண்டனை கிடைக்க கூடாது, அப்படி நான் இருக்கிறதா இருந்தா உனக்காகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாரு. வேண்டிட்டு ஒரு நெருப்பு ஒன்றை உருவாக்கி அதன் மேல 100 கயிறுகளை கட்டி அதுல ஒரு மரத்தால் ஆன பலகையை வச்சு அது மேல உட்கார்றாரு. உட்கார்ந்து அபிராமி அந்தாதியோட பாடலை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு பாடல் முடியும் போதும் ஒவ்வொரு கயிறை வெட்டி விடுறாரு. இப்படி 78 பாடல்களை முடிச்சு 78 கயிர்களையும் வெட்டி விடுறாரு. 79வது பாடலை தொடங்கும் போது அபிராமி பட்டருடைய கண் முன்னாடி தோன்றி அவருக்கு அருள் பாவிக்கிறாங்க. அபிராமி தோன்றியதோடு அவள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களை ஒன்றை கலட்டி வானம் நோக்கி ஏறிறா. அந்த வானத்துல பௌர்ணமி நிலவு உண்டாகுது. இத பார்த்த மன்னனும் ஆச்சரியப்படுறாரு. அபிராமி பட்டரை நோக்கி இந்த பாடல்கள் முழுவதையுமே பாடி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போறாங்க. அபிராமி பட்டரும் 101 பாடல்களை பாடி அபிராமி அந்தாதிய முடிக்கிறாரு. அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி மட்டும் இல்லாம அபிராமி அம்மை பதிகம், அமுத கடைசர் பதிகம், கள்ளவாரண பிள்ளையார் பதிகம் போன்ற நூல்களையும் பாடியிருக்கிறாரு. அபிராமி அந்தாதியில இடம்பெறக்கூடிய 100 பாடல்களை பாட முடியாதவங்க கூட 101வது பாடலான இந்த 16 செல்வங்கள் பத்தின பாடல்களை பாடுனா முழுமையா நூல் படிச்சதுக்கான பயனை பெறலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை. இனி பாடலுடைய விளக்கத்தை பார்க்கலாம். 16 செல்வங்கள். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் குன்றாத வன்மையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரில் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுக்கிரபாணி அருள்வாயே அபிராமியே அப்படிங்கிறது இந்த பாடல். பாடலுக்கான பொருளை பார்க்கலாம்.
பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் பெறும் பொழுது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. ஆனா அபிராமி பட்டர் அந்த 16 செல்வங்கள் தவிர்த்து வேறு ஒரு 16 செல்வங்களா அபிராமி கிட்ட கேக்குறதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அது என்னென்ன செல்வங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த உலகத்துல நாம மகிழ்ச்சியோட வாழ்றதுக்கு தேவையான 16 செல்வங்களா சொல்றாரு. அது அறிவை தருகின்ற கல்வி, நீண்ட ஆயுள், உண்மையான நண்பர்கள், நிறைந்த செல்வங்கள், முதுமையிலும் இளமையுடன் திகழக்கூடிய உடல் நலம், நோயற்ற உடல், சோர்வின்றி இயங்குகின்ற மனம், அன்பை பொழிகின்ற மனைவி, மதிப்பும் மரியாதையும் தருகின்ற குழந்தைகள், என்றும் குறையாத புகழ், வாக்கு மாறாதிருத்தல், பிறருக்கு உதவி செய்ய தடையில்லாத செல்வ நிலை, அழியாத செல்வங்கள், நீதி தவறாத ஆட்சி, துன்பம் இல்லாத வாழ்க்கை. அபிராமியின் இறை அன்பு, இறை நம்பிக்கை இவை அனைத்தையும் மனம் உருகி வேண்டினால் அன்னை அபிராமி என்றும் தருவாள். அவள் பார்க்கடலில் உறக்கம் கொள்கின்ற திருமாலின் தங்கையானவள். ஆதி கடவுரில் கோவில் கொண்டுள்ள அமுதமானவள். தொண்டர்களுக்கெல்லாம் அருள் பாவிக்கும் சிவபெருமானின் ஒரு பாதியாக வாழக்கூடியவள். அப்படிப்பட்ட அபிராமி தாயே எமக்கு அருள்வாயாக என அபிராமி பட்டர் 16 செல்வங்களையும் வேண்டுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. இத்துடன் இப்பதிவு முடிவு பெறுகிறது. மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திப்போம். நான் தமிழ்நதி. நன்றி.